Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விப்பிங் க்ரீம் தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நமக்கு டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற ரெண்டு பொருட்கள் மட்டுமே போதுங்க. வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு விப்பிங் க்ரீம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துலாங்க. இந்த 3 பொருட்கள் தான். நான் என்ன ஃபஸ்ட்டு 2 பொருட்கள்னு இப்போ 3 பொருட்கள் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மெயினான ஒன்று வனஸ்பதிங்க, நம்ம ஊரில் டால்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க 200 கிராம் அளவு டால்டா வந்து நமக்கு ஒரு 1/2 kg கேக்கு வந்து டெக்கரேஷன் பண்ண கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, அதாவது 1 கப் அளவு எடுத்துருக்கேங்க. மெஷரிங் கப்பில் 1 கப்பு. இதுவே உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா டீ குடிக்கிற கிளாஸில் 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் மெஷரிங் கப்பும் சைஸ் கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு எடுத்திருக்கேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஐசிங் சுகர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 1 கப் ஐசிங் சுகர் எடுத்துக்கலாம். ஐசிங் சுகர் இல்லைன்னா நம்ம சர்க்கரை கார்ன்ஃப்ளவரையும் வச்சு நம்ம வந்து ஐசிங் சுகர் ரெடி பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஐசிங் சுகர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். இதில் வந்து எந்த ஈரமும் இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து 200 கிராம் டால்டா எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து 1 கப் அளவு சர்க்கரை சரியாக இருக்குங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு பேக்கெட் தான் டால்டா எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை பவுடர் பண்ணும்போது மிக்ஸி ஜாரும் சரி முடியும் சரி எந்த ஈரமுமே இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் வந்து ஐசிங் சுகர் வந்து நமக்கு நல்லா ட்ரையாக கிடைக்கும். ஈரம் இருந்ததுன்னா நமக்கு நல்லா வராது. இதை வந்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கையில் வந்து நல்லா தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல பவுடராக இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு ஐசிங் சுகர் இருக்கணும். இப்போ நமக்கு ஐசிங் சுகர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன தான் பவுடராக அரைச்சாலும் இதை வந்து கொஞ்சம் சலிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதுவும் எந்த ஈரமும் இருக்கக்கூடாது. பவுலாக இருக்கட்டும், ஜல்லடையாக இருக்கட்டும், எதுவுமே ஈரம் இல்லாத எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடராக இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஐசிங் சுகர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு எப்படி நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க. இப்போ க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதுலேயும் எந்த ஈரமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து வனஸ்பதியை வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் தான் நமக்கு க்ரீம் செய்ய சூப்பராக இருக்கும். ஸோ 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வனஸ்பதியை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த க்ரீம் வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியான க்ரீம் டேஸ்ட்டு தாங்க இருக்கும். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகளில் நிறைய டைம் சாப்பிட்ருப்போம் அந்த க்ரீமை. இப்போ இதை வந்து ஒரு ஃபோர்க்கு இல்லைன்னா ஸ்பூன் வச்சு லைட்டாக உடச்சி விட்டுறலாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு விஸ்க் வச்சு செஞ்சு காட்டலை. விஸ்க் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட செய்யலாம். அது இன்னுமே நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வெறும் ஸ்பூனு ஃபோர்க் இல்லைன்னா இதை மாதிரி வச்சு யூஸ் பண்ணணுன்றதுனால இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை லைட்டாக உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது வந்து நமக்கு ஒரு சாஃப்ட் க்ரீமாக வரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொடுங்க. ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணாலே நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாலே அந்த சாஃப்டாக க்ரீமாட்டம் நமக்கு நல்லா வரும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம கடைகளில் கேக் வாங்கும்போது க்ரீம் வந்து நல்லா ஒரு கையில் பிசுன்னு நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த க்ரீம் மாதிரி தாங்க இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் நினச்சிட்ருப்போம் ஃபுல்லாக பட்டர் அப்படின்னு. இல்லைங்க, வனஸ்பதி வச்சு தான் நமக்கு நிறைய கேக் க்ரீம் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வரணும், நல்லா க்ரீம் மாதிரி இருக்கணும். நம்ம பவுலில் சாய்ச்சா கூட அது ஊற்றக்கூடாது, கொட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக க்ரீமியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா அப்சர்வ் ஆனது திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்ச 1 கப் அளவு ஐசிங் சுகர் இந்த க்ரீமுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்வீட் வந்து ரொம்ப வேணான்னா கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் 1 கப் அளவு ஐசிங் சுகர் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ சேர்த்து விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல க்ரீம் வந்து அவ்வளோ ஸ்டிப்பாக வந்திருக்கு. நம்ம எல்லா ஐசிங் சுகரையும் சேர்த்துட்டோம். நம்மளோட க்ரீம் பாருங்கள், கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஸ்டிப்பாக இருக்குது. இதில் வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக வரும். கேக் க்ரீம்க்கு அப்ளை பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வச்சு தான் நான் வந்து கேக் வந்து ஒன்று டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த நாளே வரும் கண்டிப்பாக.
பாருங்கள் நம்மளோட க்ரீம் வந்து அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுலில் சாய்ச்சி வச்சாலும் க்ரீம் வந்து கொட்டக்கூடாதுங்க, நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கணும். அதுதான் நமக்கு கன்சிஸ்டன்சி. இப்போ நமக்கு கேக் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா என்ன எசன்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எசன்ஸ் எதுவுமே சேர்க்கல, சிம்பிளாக வெறும் 2 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செஞ்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், கேக்கில் அப்ளை பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.